வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எண்களும் தொடர் வரிசைகளுங்கிறதுல 2.1ல் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்குறோம். 3ஆல் வகுக்கும்போது மீதி 2ஐ தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3ஆல் வகுக்கும்போதுனா வகுத்தி தான் 3, இது நமக்கு தெரியும். மீதி என்ன கொடுத்துட்டாங்க? 2. அப்படின்னா மீதி 2, அதுவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அனைத்து மிகை முழுக்களையும் காண்க. நம்மளுக்கு வகுபடி எண்ணு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு எளிய முறையில் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை நம்ம எடுத்துக்குவோம். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம். யூக்ளிடின்னா என்ன? யூக்ளிடின் ஒரு ஆசிரியர், அவர் கணித மேதை. அவருடைய துணை தேற்றம் யூக்ளிடின் வகுத்தல் முறைப்படி அப்படின்னு கூட எழுதலாம். வகுத்தல் முறைப்படி. இதை நல்லா மனசில் படிச்சுக்கோங்க. A = PQ + R. A = PQ + R. இது யூக்ளிடின் வகுத்தல் முறைப்படி உள்ள ஒரு தேற்றம் தான் இது. இதில் என்னென்னா R எப்படி இருக்கணும்னா 0க்கு மேலே இருக்கலாம். அடுத்து என்னது? Bனா என்னது? வகுத்தியை விட கம்மியாக இருக்கணும். R 0க்கு மேலே இருக்கலாம், 0 இருக்கலாம், ஆனால் வகுத்தியை விட கம்மியாக இருக்கணும். இதுதான் யூக்ளிடின் அந்த தேற்றம். கண்டிஷன்ஸ் இதுதான். இதை மைண்டில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம கணக்குக்குள்ளே போவோம். இதில் A என்னது? வகுபடி எண். A என்னது? வகுபடி எண். B என்னது? வகுத்தி. Q என்னது? ஈவு. R மீதி. புரியுதாமா? சரி, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3ஆல் வகுக்கும்போது மீதி 2ஐ தரக்கூடிய 3ஆல் வகுக்கும்போதுங்க. அப்படின்னா B 3, R என்னது? 2. இதுதான் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இது அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? இந்த இதில் நம்ம என்ன செய்கிறோம்? பிரதிடுறோம். A = 3Q + 2 பிரதியிட்டுட்டோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அனைத்து மிகை முழுக்கள்னால் என்னது? வகுபடு எண் கேட்டிருக்காங்க. அப்படின்னா Qக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம். Qக்கு என்ன மதிப்பு கொடுக்கலாம்? 0லேருந்து நம்ம மதிப்பு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு Qக்கு 0ன்னு கொடுக்குறோம். 0ன்னு கொடுக்கும்போது என்ன வரும்? A = என்ன வரும்? 3 0 + 2. அப்படின்னா என்னது? 2. அடுத்து Qக்கு என்ன கொடுக்குறோம்? 1 கொடுக்குறோம். 1 கொடுக்கும்போது என்ன வரும்? A = 3 × 1 + 2 5. இப்போ 2ஆல் நீங்கள் வகுக்கும் போது பாருங்கள், 3ஆல் வகுக்கும்போது மீதி 2 கிடைக்குமான்னு பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து Q = 2 கொடுக்குறோம். 2 கொடுக்கும்போது என்ன வரும்? A = 3 × 2 + 2 2 6 6 6 + 2 8. 6 + 2 என்னது? 6 + 2 என்னது? 8. ஓகே. அடுத்து Qக்கு 3 கொடுக்குறோம். 3 கொடுக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு? A = 3 3 + 2 3 9 9 2 11. ஓகேவா? அப்போனா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய முழுக்கள், மிகை முழுக்கள் என்னென்னலாம் இருக்கும்? நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மிகை முழுக்கள் அதான் கேட்டிருக்காங்க. அனைத்து மிகை முழுக்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு மிகை முழுக்கள் என்னென்னலாம் இருக்கும்? 2 5 8 11 அப்படி போய்கிட்டே இருக்கும். முழுக்கள் போய்கிட்டே. மிகை முழுக்களை மட்டும் நம்ம அப்ளை பண்ணுவோம். மிகை முழுக்கள்னு கொடுத்துருக்கிறதுனால 0லேருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே போகிறோம். பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? யூக்ளிடின் வகுத்தல் முறைப்படி நம்ம வகுத்தி கொடுத்துட்டாங்க, மீதி கொடுத்துருக்காங்க. அதை யூக்ளிடின் வகுத்தல் அந்த இதில் போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். எளிமையாக இருக்கா மாணவர்களே? போட்டு பாருங்கள்.